நம் தேவனாகிய இயேசு கிறிஸ்துவினால் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் சந்தோஷமும் உண்டாவதாக. இன்றைக்கு மனோவா கட்டின பலிபீடத்தை குறித்து சில காரியங்களை பார்க்க போறோம். அதற்குரிய வேத பகுதி நியாயாதிபதிகளின் புஸ்தகம் 13வது அதிகாரம் வசனம் 20. புக் ஆஃப் ஜட்ஜஸ் சாப்டர் 13 verse 20. அக்கினி ஜுவாலை பலிபீடத்திலிருந்து வானத்திற்கு நேராக எழும்புகையில் கர்த்தருடைய தூதனானவர் பலிபீடத்தின் ஜுவாலையிலே ஏறிப்போனார். அதை மனோவாவும் அவன் மனைவியும் கண்டு தரையிலே முகங்குப்புற விழுந்தார்கள். இந்த இடத்துல மனோவா கட்டின பலிபீடத்துல ஒரு அதிசயம் நிகழ்ந்திருக்கு. வழக்கமா பலிகளை அங்கீகரிக்கிறதுக்கு தேவன் அக்னியை இறக்குவாரு. ஆனா இந்த இடத்துல பலிபீடத்துல இருக்கிற அக்னி வானத்திற்கு நேராக எழும்புது. அதுல ஒரு தூதன் ஏறி போறாரு. இந்தப்படியான அதிசயம் இந்த பலிபீடத்துல நடந்திருக்கு. அது மாத்திரம் இல்லாம இந்த தூதனுடைய நாமத்தை மனோவா கேட்ட போது அவருடைய நாமம் அதிசயம்னு அந்த தூதன் சொல்கிறத நம்மளால பார்க்க முடியுது. இந்த தூதன் தன்னுடைய நாமத்தை குறித்து அதிசயம்னு சொல்லும் போது அது நமக்கு ஒரு காரியத்தை நினைவுபடுத்துது இல்லையா? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமம்னு சொல்லி தீர்க்கதரிசனமாக உரைக்கப்பட்ட வார்த்தைகள் ஏசாயா 9வது அதிகாரம் 6வது வசனத்துல சொல்லப்படும் போது அவருடைய நாமமாக முதலாவது சொல்லப்படுவது அதிசயமானவர். அதை நினைவுபடுத்துகிற விதமாக தூதனிடத்துல மனோவா நாமத்தை கேட்ட போது அது அதிசயம்னு அவர் சொல்லும் போது அது கிறிஸ்துவை பற்றின பொருளை நமக்கு காண்பிக்குது. இந்த தூதன் இவங்களுக்கு எதற்காக தரிசனமானாரு, அங்க என்ன நடந்ததுங்கிறது குறித்து இந்த அதிகாரத்துடைய துவக்க பகுதியிலிருந்து பார்க்கலாம். இஸ்ரவேல் ஜனங்கள் கர்த்தருடைய பார்வைக்கு மறுபடியும் பொல்லாப்பான காரியங்களை செய்யறாங்க. அப்படியாக அவங்க செய்யும் போது இந்த முறை பெலிஸ்தியருடைய கைகள்ல 40 வருஷம் ஒப்பு கொடுக்கப்படுறாங்க. இப்படியாக ஒப்பு கொடுக்கப்பட்ட ஜனங்களுக்கு தேவன் ஒரு மீட்பையும் உண்டு பண்ணுவாரு. நேற்றைக்கு நாம பார்த்த வேத பகுதிகளில் கூட மீதியானுடைய கைகள்ல ஒப்பு கொடுக்கப்பட்ட இஸ்ரவேல் ஜனங்களை மீட்கிறதுக்கு கிதியோன் என்னும் பராக்கிரமசாலி தெரிந்து கொள்ளப்பட்டாரு. அதே போலதான் இந்த பகுதியில சிம்சோனை பற்றின அறிவிப்பு நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. இந்த சிம்சோன் மனோவா என்பவருக்கு பிறக்க போகிறத குறித்து தூதன் மனோவாவின் மனைவிக்கு தரிசனமாகி சொல்றாரு. அப்படியாக தரிசனமான போது அவங்க திராட்சை ரசமோ தீட்டானது எதுவுமோ சாப்பிடக்கூடாது, அவங்களுக்கு ஒரு குமாரன் பிறப்பாரு, அந்த குமாரனுடைய தலையில சவரகன் கத்தி படாம இருக்கணும், அவர் நசரேனாக வளர்க்க பண்ணுங்கிறத சொல்றாரு. இந்த காரியத்தை மனோவாவின் இடத்துல அவங்களுடைய மனைவி சொல்றாங்க. அப்படியாக சொன்ன போது இந்த பிள்ளை எப்படி வளர்க்க பண்ணும்னு சொல்லிட்டு தேவனிடத்துல கேட்கிறாங்க. அப்படியாக அவங்க கேட்கும் போது மறுபடியுமாக அந்த தூதன் தரிசனமாகி அவங்களுக்கு காரியங்களை வெளிப்படுத்துறாரு. அப்படியாக மறுபடியுமாக அவர் நசரேனாக வளர்க்கப்படுவதை குறித்து சொல்றாங்க. இந்தபடியாக அவர் சொன்ன போது மனோவா அவருக்கு ஒரு வெள்ளாட்டுக்குட்டியை சமைச்சு கொண்டு வரட்டுமான்னு கேட்கிறாரு. அப்ப அவர், நீ என்ன இருக்க சொன்னாலும் நான் அதை புசிக்க முடியாது, நீ தேவனுக்கு சர்வாங்க தகன பலியாக அதை செலுத்துவாயாகன்னு சொல்றாரு. அந்தபடி அவர் சொல்லிய பிற்பாடு மனோவா அவரிடத்துல, நீங்க சொல்லிய காரியம் நிறைவேறும் போது உங்களை கனம் பண்ணும்படி உங்களுடைய நாமம் என்னன்னு கேட்கிறாரு. அப்படியாக அவர் கேட்கும் போதுதான் தன் நாமத்தை அவர் ஏன் கேட்கணும், அது அதிசயம்னு சொல்றாரு. இந்தபடியா அவர் சொல்லிய பிற்பாடே நாம பார்த்த பிரதான வசனம் கொடுக்கப்பட்டிருக்கு. அதுல பலிபீடத்திலிருந்து அக்னி ஜுவாலை வானத்திற்கு நேரா போகுது. அதுல அந்த தூதன் ஏறி போகிறாரு. இப்படிப்பட்ட அதிசயத்தை அவங்க பாக்குறாங்க. அந்த அதிசயத்தை அவங்க பார்த்தாலும் அந்த தூதனுக்குரிய காரியங்களை அவங்களால அறிந்து கொள்ள முடியல. இந்த இடத்துல அவங்களுக்கு அதிசயமாகவும் ரகசியமாகவும் வைக்கப்பட்ட காரியம் நமக்கு சிலுவை என்னும் பலிபீடத்துல வெளியரங்கமாக்கப்பட்டிருக்கு இல்லையா? அங்க நம்முடைய ஆண்டவராகிய நசரேயனாகிய இயேசு கிறிஸ்து தன்னை ஒப்பு கொடுத்து பரமேறி இருக்கார் இல்லையா? அன்றைக்கு இஸ்ரவேல் ஜனங்களுக்கு மீட்பை உண்டு பண்ண அவர்களுக்குள்ளார ஒரு நியாயாதிபதி தெரிந்து கொள்ளப்பட்டிருக்காங்க. ஆனா நம்ம எல்லாரையும் மீட்டுக்கொள்ள ஒரு நீதியுள்ள நியாயாதிபதியா ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தாமே இந்த பூமிக்கு வந்திருக்கிறாரு. அவர் தாமே மேசியாவாக, தேவனுடைய தூதனாக, அவருடைய குமாரனாக நமக்காக வெளிப்பட்டு நமக்கு ரட்சிப்பை உண்டு பண்ணிருக்கிறாரு. அன்றைக்கு சிம்சோன் நசரேயனாக வளர்க்கப்பட்டு இஸ்ரவேலர்களை பெலிஸ்தியருடைய கைகள்ல இருந்து தப்புவிக்க வல்லவரா இருந்திருக்காரு. இன்றைக்கோ ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நமக்கான நசரேயனாக நம்மை பிசாசின் பிடியிலிருந்து மீட்டு சிலுவையில வெற்றி சிறந்திருக்கிறாரு. அப்படி அன்றைக்கு அதிசயமாக வெளியரங்கமாக்கப்படாம இருந்த தூதன் இன்றைக்கு நமக்காக சிலுவையில தன்னை வெளியரங்கமாக ஒப்பு கொடுத்திருக்கிறாரு. அந்த நசரேயன் மூலமாக நமக்கு ஒரு மீட்பு உண்டாயிருக்கு.
அப்படிப்பட்ட பாக்கியத்தை பெற்றுக்கொண்டவர்களாக நாம் இருக்கோம். நமக்காக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பலிபீடத்துல தன்னை ஒப்பு கொடுத்த தேவனுக்கு உகந்த பலியாக பரமேறி நமக்காக தேற்றரவாளனாகிய ஆவியானவரையும் கொடுத்திருக்கிறாரு. நாம பெற்றுக்கொண்ட அதிசயமானவரை ஒவ்வொரு நாளும் நாம கனம் செய்கிறவர்களாக இருக்கணும் இல்லையா? இந்த இடத்துல மனோபாவும் அவருடைய மனைவியும் முகம் குப்புற விழுந்து அவரிடத்துல பயபக்தியை காண்பித்திருக்காங்க. நாம எப்படி நம்முடைய பயபக்தியை காண்பிக்க முடியும்? அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து அவர் நமக்கு உண்டு பண்ணி வைத்திருக்கிற மீட்பின் திட்டத்திற்கு நம்மை ஒப்புக் கொடுப்பதன் மூலமாகவே. இதை நாம் அறிந்து கொள்வதற்காகவே இந்த பகுதிகள் நமக்கு காண்பிக்கப்பட்டிருக்கு. இதை உணர்வுள்ள இருதயத்தோடு பார்த்த சிலுவை என்னும் பலிபீடத்துல நமக்கு அதிசயத்தை வெளிப்படுத்தின தேவனை நோக்கி பார்ப்போமா? கர்த்தாவே, தேவாதி தேவனே, உமக்கே இந்த வேலையில நன்றி செலுத்துகிறோம் ராஜா. அப்பா, அன்றைக்கு மனோவாவுக்கு பலிபீடத்துல வெளியாக்கப்படாத அதிசயத்தை இன்றைக்கு சிலுவை என்னும் பலிபீடத்துல எங்களுக்கு வெளியரங்கமாக்கியிருக்கீங்க தகப்பனே. அந்தபடியாக தேவரீர் எங்களுக்கு மீட்பை உண்டு பண்ண உம்முடைய தூதனாக உம்முடைய குமாரனாக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை எங்களுக்கு தந்திருக்கீங்க தகப்பனே. அவரின் மூலமாக எங்களுக்கு உண்டு பண்ண ரட்சிப்பை எண்ணி ஒவ்வொரு நாளும் நாங்க மகிழ்ந்து களி கூறணும் ராஜா. ஆம் தகப்பனே, அவரை எங்களுக்கு தந்தள்ளி தேவரீர் எங்களுக்கு செய்து முடித்த எல்லா காரியங்களையும் சுவிசேஷமாக வெளிப்படுத்தினதற்கு உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ராஜா. அப்படியாய் அந்த அதிசயமானவருக்கு கீழ்ப்படிந்த பிள்ளைகளாய் நாங்க நடந்து கொள்ள தேவரீர் எங்களை நடத்தி அருளுங்க. அப்படியே நீங்க நடத்த போகிற கிருபைக்காய் நன்றி. சகலவித துதி மகிமை கனம் யாவும் ஒருவருக்கே செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் வேண்டிக் கொள்கிறேன் பிதாவே. ஆமேன், ஆமேன்.